चक चक वती कुछ सट नुता पति किच ओइले ओइले चिक 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 किच चिना पन्न सकी किच मइले मइले ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனமான் வெல்கம் டு இது உங்கள் சத்யா மற்றும் KAG டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது யாரு சாம்பியன் Powered by Denver Deodorant, co-presented by Coir and Mattresses and Pillows. லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ் அச்சுகான் மதுரை முத்து Where is your bodyguard boy? அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் பாடிகார்டா இருக்காரு. Okay. அவர் வந்து he is on a flight back from Qatar. இல்ல பேலன்ஸ் பேமெண்ட் கொடுக்கல அங்கேயே கிடக்காரா. இல்ல அவர் வந்து ஹீரோயினோட தான் என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வருவாங்க, என்ட்ரி கொடுத்துருவாரு. ஓ, அப்போ நம்மளோட ஷோக்கு ஒரு கெஸ்ட்ல வந்து ஹீரோயின் வர போறாங்க அப்படின்னா அப்போ ஒரு ஹீரோவும் இங்க வர போறாரு. அம்மா இந்த இடத்துல உட்கார போறது யாருன்னு ஆர்வமா இருக்க. ஆமா ஆமா. அதுவும் நம்ம பிக் பாஸ்ல டைட்டில் வின்னரா வந்தவரே இப்ப செலிபிரிட்டியா வந்தா. லெட்ஸ் வெல்கம் முகேந்திரா. சத்தியமா ஆசல் இரண்டி உன் பார்வையாள தூக்குதடி ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு அக்காவோட நினைச்சே சந்தோஷப்பட்டேன். போச்சா அம்மா இல்ல சாரி கொஞ்சம் டங் ஸ்லிப் என்னம்மான்னு சொல்ல வந்தவரு கொஞ்சம் மாறி அக்கா. இங்க பாரு மைனா, எப்படி நீ இவர் வரத்துக்கு ஒரு ஆர்வமா இருந்தியோ அடுத்து ஒரு செலிபிரிட்டி வர போறாங்க, நான் மிகப்பெரிய ஆர்வமா இருக்கேன். ஆர்வமா இருக்கும் இல்லையோ, எனக்கு பின்னாடி முன்னாடி உட்கார்ந்து இருக்கானுங்களே ரோபோ சங்கர் வரத்துக்குள்ள அவங்கள பேசி பத்திரமா வீட்டுக்கு அமைச்சு வச்சிடணும். நான் மகேஷ் நான் ரொம்ப பில்டப் தரீங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் டிபி அது இதுன்னு என்ன யாரு எல்லாரும் இப்ப எனர்ஜியா தான் இருப்போம். ஏன்னா வரப்போற ஆள் அந்த மாதிரி. யாரு? மதில் மேல் காதல் ஹீரோயின். லெட்ஸ் வெல்கம் திவ்யா பாரதி. முகேந்திராவும் திவ்யா பாரதி அவர்களையும் ஒரு பலத்த கைத்தலோட கலக்கப்பட்ட சாம்பியன்ஸ்க்கு நம்ம வரவேற்று விடலாம். மதில் மேல் காதல் டீம் சார்பா வந்திருக்கீங்க, சொல்லுங்க முகேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கலக்க போகுது யார் சாம்பியன்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி இருக்கிறது மதில் மேல் காதல் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி நானும் டிவியாக வந்திருக்கோம். அன்றைக்கி மதில் மேல் காதல் டைட்டில்லே வந்து ஒரு கதையே இருக்கும். டைட்டில்லே கதை தெரியும். யூஸ்வலாகவே மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா? ஸோ மதில் மேல் காதல்ன்றது இந்த சைடு அந்த சைடு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். திவ்யா பாரதி நீங்க சொல்லுங்க. திவ்யா பாரதி எல்லாருக்கும் வணக்கம். ஏய் ஒரு கேளா அம்மா திவ்யா ஒரு நிமிஷம். இப்போ என்ன ஒரு சொற்பொழிவாட்டு இருக்கு திவ்யா பாரதி. புரியுது, ஆர்வம் அமைதியா இரு, இங்க தான் இருப்பாங்க, பயமுறுத்தாத. மதில் மேல் காதல் ஒரு அழகான லவ் ஸ்டோரி. இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பசங்க யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு எல்டர்லி கப்பலுக்குள்ளே இருக்கிற லவ்வும் இந்த படத்தில் இருக்கும். ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அஞ்சுனா மேம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. முகேன் அண்ட் திவ்யா பாரதி, a very warm welcome to KPY Champions. And KPY Championsல நிறைய சிரிப்பீங்க, நிறைய வயிறு வரைக்கும், but enjoy yourselves completely and welcome to the show. நாங்களே மாத்திர கொடுப்போம். நீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சு மடமணி பேசி நான் என்னத்த பேச. என்ன வெல்கம் டு தி ஷோ சொல்றது இங்கிலீஷா? அப்படியா? அது இங்கிலீஷ் தாங்க. அது சரி, இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு கலக்க போற சாம்பியன்ஸ்ல நாம பார்க்க போற ரவுண்ட் எங்க ஏரியா உள்ள வராத. முத்தோனா எங்க ஏரியா உள்ள வராதுன்னு நம்ம டாபிக் கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு நடந்திருக்கா? இல்ல எங்க ஏரியா உள்ள வராம அந்த ஏரியாக்காரன் திட்டினாலும் பரவாயில்ல மயிசு. சம்பந்தம் இல்லாத வைக்கா. என்னங்க எப்போ வரீங்க? பட்டிமன்றம் 10 மணிக்குங்க. என்ன நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணலாம், இது ரெடி பண்ணலாம் பயங்கரமா. சார் நான் ஆர்கனைசர் சார் அவன் என்னன்னா பக்கத்து ஊர்ல இருந்து நிகழ்ச்சி பார்க்க வந்தவன். நிகழ்ச்சிக்காரன் பேசாம சேர போட்டு உட்காந்துருக்காங்க. இவனுக்கு 12 மணி பஸ் போயிருமா? ஏன்னா போன வாரம் இந்த ஷோவை லீவ் போட்டு போனீங்க, அந்த ஷோ அதெல்லாம் தேவையில்லைமா. இதை மட்டும் பேச. ஒரு நாள்ல 3 நிகழ்ச்சியை ஒத்துக்கிட்டு 3 பட்டிமன்றம் ஒரே நன்மை மட்டும்தான். ஏன் அத்தனை போறேன்னா சம்பளம் வாங்குறது, பென்ஷன் வாங்குறேன். அதுக்காகத்தான். எப்படி பென்ஷன் எப்படி லட்ச லட்சமா தருவாங்க? நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்.
ஏற்கனவே மண்ணை வச்சு வச்சுட்டு போறாங்க கண்ணு வச்சு. ஓகே, எங்க ஏரியா உள்ள வராதல இந்த வார கலக்கப்போர் சாம்பியன்ஸ்ல வரப்போற அந்த சூப்பர் ஜோடிகள் யாரு? சூப்பர் ஜோடி யாரு? முத்துனா டீம்ல இருந்து வராங்களா இல்ல டீம்ல இருந்து வராங்களா? ஃபர்ஸ்ட் எங்க டீம்ல இருந்து வர போறது, நாங்க ரொம்ப தைரியமா இறக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா the legends ராமர் and நிஷா. மைனாட்ட பிடிச்சதே இதுதான். ஒரு சக தொழில் செய்யறவனை பார்த்தா இறங்கி ஆடிடுவான். ஐயா, யாருக்கு நீங்க? என்னை பார்த்தா எப்படியா தெரியுது? ஐயா, உங்களை பார்த்தா ஒரு படிச்ச மேதாவி மாதிரி இருக்கீங்க. அவர் தான் நான். ஐயா, என்ன இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிருங்க. வேற யாரு? நான் தான். அப்படியா? அப்புறம் நம்ம புடியா? ஏன் ஏன் மாமியார் அடிச்சு அமைச்சிருச்சா? ஐயா, நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? எப்ப பாரு அவர் வந்தாலே அங்க போனா மாமியார் இழுத்துருவாரு. நீங்க பாருங்கம்மா, சொல்லுங்க சார். நானே என் நிலைமையே ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. ஆமா சார். தயவு செஞ்சு நீங்க வெளியில யாரும் வெளி நகைச்சுவை வேண்டாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நகைச்சுவே இருக்காது சார். நல்லா ட்ரெயின் ஆயிருக்கு. அப்ப நீங்களே பண்ணிட்டு போயிடணும். எங்க கூப்பிடுறீங்க? அந்த அளவுக்கு இன்னும் நாங்க ட்ரெயின் ஆகல சார். வணக்கம் மேடம். வணக்கம். நான் வேணா எடுத்துக்கிட்டுமா இது? ஏன் மேடம், நிறைய பொழுது சம்பாதிக்கிறீங்களே, பிச்சைக்காரன் தட்டுல இருந்து ₹1 எடுக்கிறீங்களே. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் பிளாக் போட்டா உடனே நீங்கள் பிளாக் போட்டு வந்துருவீங்களா? நான் அது உங்கள்கிட்ட கேட்கலான் இருந்தேன். எனக்கு நான் பிளாக் போட்டிருக்கேன், நீங்க இந்த கான்செப்ட் ஏங்க, நீங்களும் சம்பாதிக்கிறீங்கல்ல. ₹2 உங்களை எங்கேயோ இதுக்கு முன்னால பாத்துருக்கிறேனே. அவங்க சைதாப்பேட்டை சிக்னலு. தயவு செஞ்சு அதை நான் சொல்லல, ஒரு கெஸ்ட் அப்படி சொல்லலாமாங்க? அம்மா ஏதாவது போடுங்கம்மா. இப்பதான் போட்டேன் ₹1. அது ஏன் ₹1? ஹீரோ சார், ஆமா, வாட்ச் ரோல். அவ்வளவு சம்பாதிச்சீங்களே, பாக்கெட்ல இருந்து வெறும் கையெடுத்து இப்படி போடுறீங்கல்ல சார். இப்போ எதுவுமே எடுத்துடல, ஸ்கிட் முடிஞ்சு எடுத்துட்டு வராம எதுக்கு சார் வர்றீங்க? ₹165 மினிமம். இல்லங்க, ஏன் சிரிக்கிறீங்க? எங்க யூனியன்ல ₹165 சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு. ஒரே ஏரியா போனேன் அந்தாண்ட. நீங்கல்ல பார்க்க கொஞ்சம் டீசெண்டா இருப்போம். மத்தது அதான். சும்மா இந்த பக்கம் வந்துட்டு நல்லா பண்றமா நீ. எங்க ஏரியா தான் போ, எங்க ஏரியா வராதனே. ஐயா, நிஷாவை கட் பண்ணிட்டு நாங்க ரெண்டும் பண்றோம். 50 வயசு 5 பேரும் பிரிச்சிருக்கீங்க. 50 வயசா 5 பேர். 50 வயசா செல்லாம போய் 5 வருஷம் ஆச்சு. இவரெல்லாம் நடுவரா கொண்டாந்து உட்கார வச்சு அதே அங்க போய் சொல்லிட்டு போறேன். கரம்பரம் கரம்பரம் ட்ரிங் 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 குலுக் 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 ப்ளுக் 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 ப்ளுக். அந்த கடைசியில வந்த ரிங் டோன் மட்டும் பண்ணுமா, அதே நல்லா தான் இருக்கு. ப்ளுக் 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 ப்ளுக். ஹலோ ஹலோ, எந்த ஏரியால இருக்க? எங்க ஏரியால தான் சார் இருக்கேன். நீங்க ஆடிட்டர் சார் தானே? என்ன நைட்டு ஃபுல்லா மிஸ்டு காலா கொடுத்துருக்க, என்ன விஷயம்? பேலன்ஸ் இல்லைங்க, அதான் மிஸ்டு கால் கொடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல சார். காலே பண்ண முடியாது கான்ஃபரன்ஸ் காலா சார். நான் கட் பண்ணிட்டு நைட்டு பேசவா? ஒரே டிஸ்டர்பன்ஸ். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்யா, என்ன விஷயம் சொல்லியா? இந்த 7 ஏக்கர் என்னாச்சு? எதுக்கு அந்த 7 ஏக்கர் வாங்குற சொல்லு பாப்போம். 7 ஏக்கர் நம்ம ஸ்கூல் கட்டுறது சம்பந்தமா பேசுறேன் சார். நான் டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு கூப்பிடுறேன். எனக்கு வேலை இருக்கு, பேசுறேன். வை. சரி, நீ வெய். வச்சுட்டேன். சம அழகா ஒரு பொண்ண பார்த்த உடனே பஞ்சரான. ஆமாப்பா, சம அழகா ஒரு பொண்ணு. நீங்க மேக்கப் இல்லாம வந்திருக்கு நேச்சுரலா. ஹலோ பெக்கர் பாய், அவர்ட்ட சொன்னீங்களே போயிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. போயிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே இப்படிதான் இருக்கணும். நான் கொஞ்சம் ஓப்பனா இருக்கேன். தம்பி வெளியில சொல்லாம தெரியுவாப்ல. சத்தியமா நான் சொல்லுறேன்டா. நெய் பேட்டா நகி பேட்டானா பேட்டா இல்ல. அவர்கிட்ட இருக்கு, அவர் தட்டுல இருக்கு. என்கிட்ட ஒரு நத்திங். 2 டீ போடுப்பா. டீ நான் எப்படி 2 டீ போடுறேன்? நீதான் பெரிய தமிழ் பாலாமே. மதில் மேல் காதல் இல்ல, உங்களோட ₹200 விஜய் டிவில கெஸ்ட் பூரா பிச்சைக்காரியா குடியாந்துறாங்க. என்ன ஏன்டா கிடைச்சவனா ஏன்டாவது கேட்க கூடாதா? என்னடா சைக்கிளிக்கிற? ஐயா ஐயா ஐயா
ஏய் யார் நீ என்ன ஏரியால வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு பெரிய இருக்க? கவர்னர் கலெக்டர் கேக்குறாரு. ஏன் இங்க வந்து பிச்சை எடுக்க கூடாதா? ஏய் இது ஏன் ஏரியாமா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாலையும் பிச்சை தானே எடுக்க போற? வா, நான் எல்லா இடத்துலயும் பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுக்கிறது என்னுடைய உரிமை. என்ன உரிமை? மறந்துட்டான். மறக்கல ஸ்கிரிப்ட் தான். நீங்க எடுக்க கூடாது. நான் யோ அத கேக்குற நீ யாரியா? நீ யாரு? ஏய் இந்த நீ யாரு? என்ன சைடுல நீ யார்? நீ யார்? ஏய் இங்க போன எபிசோட்ல எல்லாம் என்ன உன்னை நிசா போட்டு அடிக்கிறா நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றவே? இந்த எபிசோட் ஃபுல்லா உன்னை நான் தாண்டி அடிப்பேன். அம்மா போடா பிச்சைக்கார பையன். ஏய் இங்க பிச்சைக்கார பையன். யோ துணி மூட்டை உனக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே தெரியல. இங்க தான் வந்துடலாம். ஒரு பிச்சைக்காரங்க வந்து குப்பை தொட்டி மேலே விடுவா போய் அஞ்சு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பாத்துக்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? யார் இருக்க? ஒரு அளவு இருக்கு எல்லாத்துக்கும். ஏய் புருஷன் பொண்டாட்டி தனியா போங்க. நான் இங்க வர மாட்டேன். போனா அடிக்கிறான் அங்கேயே இருக்கேன். நானும் அடிப்பா ஒழுங்கா போயிரு. டேய் பிச்சைக்கார பையல. வாடா இங்க. ஏண்டி பிச்சைக்காரி? என்னடி பிச்சைக்காரி? ஏண்டி நடுவுல ஒரு 50 காசு கடந்த மாதிரி இருந்துச்சு. கீழ ஒரு 50 பைசா கடந்த மாதிரி. இந்த 50 காசை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த 50 பைசா செல்லாது. அதை நான் வச்சு என்ன பண்ண போறேன்? இனிமே நம்ம சேர்ந்தே பிச்சை எடுக்கலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பேபி. என் பேரு பாப்பு. பேபி பாப்பு. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. சாரி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏன் அந்த காய்கறி கடைக்கார எதுக்கு வந்தான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. ஐயா அந்த சோழ ஜட்ஜி ஏன் வந்தாங்கன்னு நிறைய பேர் கேக்குறாங்க ஐயா. அழகுக்கு முன்னால நான் அடிமை ஆயிட்டேன். ஐ லவ் யூ. கஞ்சா பூவு கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவருதடி நீ சிரிச்சா தன்னால. கஞ்சா பூவு கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவருதடி நீ சிரிச்சா தன்னால. கஞ்சா பூவா? அப்புறம் நீ என்ன எந்த பூ? கஞ்சா பூ தான். நிஜமாவே வச்சிருக்கியா? நான் ஏற்காட்டுல 7 ஏக்கர் ஸ்கூல் கட்டுறேனே. ஆமா சார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஓகே சார் இப்போ உடனே பண்ணிடுறேன் சார். யார் கூட பேசிட்டு இருக்கேன்? நீ எத்தனை லவ் பண்ற? ஆமா இப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடும். ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம லவ் பண்றது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்டா. மேடம் செந்தில் மாதிரியே இருக்கீங்க மேடம். எவ்வளவு பெரிய சீனியர் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறீங்க தெரியுமா உங்களுக்கு? என் மனசு ஃபுல்லா உன்னையே தான் வச்சிருக்கு. இப்ப நான் உன் காதல் இல்லடா. எஸ்ஐ. ஓ மை காட். ஐயா கான்செப்ட்லாம் அப்படி இருக்கு. அந்த காய்கறி வியாபாரி எதுக்கு நினைக்கிறீங்க? ஐயா நீங்க அவங்களை கூட்டு போய் என்னன்னு விசாரணை ஒரே குழப்பமாவே இருக்குங்க. சூப்பரியா. சொல்லு எங்க வச்சிருக்க? இத பாரு லதா. நீ என்ன பிடிக்கிறதுக்கு எத்தனையோ ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கலாம். அடா இந்த காதல்ன்ற புனிதமானத உனக்கு கிடைச்சிச்சா லதா? அம்மா பார் உன்னை இப்படி எல்லாம் விசாரிச்சா நீ வெளிப்பட்டு வர மாட்டே. அப்ப இப்படி விசாரிக்கிறியா? உன்னை விசாரிக்கிறதுக்காகவே நாங்க ஹையர் ஆபீசர் வந்திருக்காரு. ஓ ஹையர் ஆபீசரா? எங்க இருக்காரு ஹையர் ஆபீசர்? சார் வாங்க சார். மேடம் உங்களாலேயே நான் பேச்சுலராகவே இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். அவ்வளோ அழகு மேடம் நீங்க. மேடம் இருக்காங்களா? இங்கேயும் இருக்காங்க. இங்க இல்லையா? இங்கேயும் இல்ல. சார் இங்க இருக்கான் சார். இங்க இருக்கான். இருக்கா? ஆனா இல்ல. எஸ் மறந்து போயிட்டேன். ஆமா இன்னைக்கு ஒரு கேஸ் பிடிக்கணும். வெள்ள புனிய பிடிச்சியா? சார் புடிச்சிருக்கேன் சார். இதோ பாருங்க சார் அந்த கேஸ். நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லலைன்னா எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஆமா இவனை எதுக்காக பிடிச்ச? போதை கெடுத்துறான் சார். எப்படி கன்ஃபார்ம் பண்ண?
நான் இவனை காதலிக்கிற மாதிரி போனேன் சார். இவன் என்ன பார்த்து சிகரெட் பத்தி எல்லாம் பேசுறான் சார். என்ன பத்தி ஏய் உன் அதுக்கா அங்க அம்சா ஏய் எந்த ஏரியாடா நீ? இந்த கட்ட 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 எந்த ஏரியாடா நீ? அந்த ஏரியா இப்ப 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 இந்த பக்கம் இங்க பார், இவனை நாம ப்ரூவ் பண்றோம், இவனை தூக்கி உள்ள வைக்கிறோம், ஒரு ஸ்டார் எனக்கு ஏறுது, உனக்கும் பதவி ஏறுது. நீ சரி, நான் பாக்குறேன். ஏய் நைட் உங்க ஏரியால ஓட்டுறாங்களாமே. நைட்டு மட்டுமா ஓட்டுறாங்க, உள்ள வந்தாலே ஓட்டுறாங்க. என்ன ஒத்துக்கிட்டா? கேளு 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 கேள்றி. சொல்லு, நைட் உங்க ஏரியால ஓட்டுறாங்க தானே? ஓட்டுறாங்க மேடம். என்ன ஓட்டுறாங்க என்ன ஓட்டுறாங்க என்ன ஓட்டுறாங்க? ஐயோ ஒரு ஓட்ட வந்துட்டாரே சார். ஒரு உயர் அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் போகும்போது உள்ள வரக்கூடாது சார். 2 நிமிஷம் வந்தாலும் பிரமாதம். இவன் எதுக்குன்னு மட்டும் ஐயா, அவ அண்டர் கவர்ல இருக்க ஐயா, போலீஸ்யா. இது இப்பல பெருசிருச்சுங்கய்யா. இந்த துணியை வச்சு தொடச்சு மூட்டு ஆக்கிட்டாங்க. இந்த ரூபாய் எவ்வளவு இருந்தாங்க என்னங்க அக்கப்போரா இருக்கு. எதுக்குன்னு சொல்லுங்க. ஐயா நான் அந்த பையன் வேணாம், காய்கறி மார்க்கெட்டு தானே, அது பாட்டுக்கு இருக்கட்டும் தான் சொன்னேன். அவர் தான் சரி ஒரு பையனை சுற்றுவா சொல்லு, எதுக்கு நீ அதை வச்சிருந்த? எதை வச்சிருந்த? அத இதையா? ஏய் இவன் எதை வச்சிருந்தான்னு புடிச்சிட்டு வந்த? ஐயா சார் பொட்டலம் சார். பொட்டலம். ஏய் பொட்டலம் எங்க? ஐயா பொட்டலம் தான், நான் சைடுல வியாபாரம். ஒத்துக்கிட்டா சார், ஒத்துக்கிட்டா மேடம், ஒத்துக்கிட்டா. அவன் ஒத்துக்கிட்டா நான் உள்ள போயிடுவான், எனக்கு ஒரு ஸ்டார் ஏறும், அவளுக்கு பதவி பெருசா கிடைக்கும் மேடம். எங்க பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களை கேமியோ பண்ண கூப்பிட்டாங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நாங்க 2 பேரும் கேமியோ பண்ற மாதிரி இருக்கு. ஐயா அவன் ஒரு வெண்டைக்காயா எடுத்து துடைக்கிறாயா? என்ன அவன் முட்டை கோசம் நீ வெண்டைக்காவா? ஏய் சொல்லு, பொட்டலம்னு ஒத்துக்கிட்ட. எத்தனை வருஷமா பண்ற? நான் மட்டும் இல்லைங்க மேடம், வாழையடி வாழையா என் தாத்தா பாட்டன் எல்லாமே நாங்க பொட்டலம் தாங்க விற்போம். ஏய் குடும்பத்தோட பண்றீங்களே, என்ன ப்ராடக்ட் பண்றீங்கடா? என்ன ப்ராடக்ட் பண்றீங்க அப்படி? சார் எஸ் சார், பொட்டலம் தான் சார். பொட்டலம். பொட்டலத்துக்குள்ள என்னடா இருக்கும், எப்படி இருக்கும்? சார் 2 நிமிஷம் டைம் கொடுங்க சார், அலசி ஆராய்ஞ்சிடுறேன். பிரிக்காதீங்க பிரிக்காதீங்க. பொட்டலம் இருக்கு சார். பொட்டலம் இருக்கா? பொட்டலம் இருக்கா? சார் யூ ஆர் ஹையர் ஆபீசர், ஐ அம் லோ ஆபீசர். நான் பாக்குறேன் சார். பிரிக்காதீங்க. ஏய் இவ்ளோ பெரிய பொட்டலமா இருக்கேடா, எவ்வளவுக்கு விப்ப? எவ்வளவுக்கு போதோ போற விலைக்கு விப்பேங்க. மார்க்கெட்டிங் இவங்க செட் பண்றானுங்க. புடிச்சு உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி தோலை உரிக்கணும்டா. நீங்க ஏங்க முட்டிக்கு முட்டி தட்டுறீங்க, நானே தட்டிக்கிறேன். சூப்பர் ராமரண்ணா, சூப்பர். சார் என்ன ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காங்க சார். வெளிநாட்டுல இருந்து வராம உள்ளுக்குள்ளே தயாரிச்சு. டேய் எப்படி இருக்கு? லைட்டா உப்பு போட்டுக்கலாம் சார். உப்பா? டேய் என்னடா இது? அந்த பொட்டலம் எங்கடா? ஐயா நான் பொட்டலம்னு சொன்னது இதை தாங்கய்யா. ஒரு உணவு விற்கிறவனுக்கு உளவுத்துறையா? தயிர் சாதம் விற்கிறவனுக்கு தர்பாடியா? லெமன் சாதம் விற்கிறவன லேடி போலீஸ் வச்சு அடிக்க. பொட்டலம்ன்றது சாதமுங்க, சாப்பாடுங்க. இதைத்தான் நான் வித்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல. இவ்வளவு பெரிய கான்செப்டா ஒரு தயிர் சாதத்துக்கு. திவ்யா சொல்லுங்க, உங்களை பாத்துறீங்களா? ராமன் நிஷாக்கா ஃபாலோ பண்றீங்களா? ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஓகே, நல்லா ராமன் எந்த இருந்தது. ஏரியால பாத்தீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க? இல்ல ரொம்ப அழகா பண்ணாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இது நேர்ல பாக்குற இந்த காமெடி ஷோ. ஏன் பார்த்தோன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல ரொம்ப நிறைய டைம் சிரிச்சேன். ரொம்ப நல்லா பண்ணீங்க. மற்றவங்களை சிரிக்க அழ வைக்கிறது ஈஸியாக வச்சுல, சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஸ்பான்டேனியஸாக ரொம்ப அழகாக பண்ணீங்க. 3 பேருமே நல்லா பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. டேய் 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 என்னடாச்சு? நீ மச்சான் பிரச்சனை ஆச்சுடா. டேய் தண்ணி ஏத்துறடா. டேய் انا சார்டா. டேய் டேய் தண்ணி ஏத்துறடா. என்னாச்சு மாமா? காவியா லவ் மேட்டர் வீட்ல தெரிஞ்சிச்சு மச்சான். துரத்தின்னு வரானுடா. அப்பவே சொன்ன இந்த லவ் கிவ்லாம் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு, எதுவுமே கேட்க மாட்டே நீ. லாக் பண்ணுடா ஃபர்ஸ்ட். டேய் பைத்தியம், அவன் கதவை லாக் பண்ண சொன்னான்டா.
மாமா அவன் ஃபுல்லா அந்த ரெஸ்லிங் உட்கார்ந்து பாத்துனுக்குறான். அதான் பாத்தேங்கிறான் அவன் எப்ப பார்த்தாலும். எப்ப பார்த்தாலும் அதான் பாத்துனுக்குறானா? ஆமா மாமா. வாங்கிக்கோ. என்னடா டேய் சீரியஸ் தான் விளையாடுறீங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா மச்சான். மாமா கவுண்டிங் போடு. சீரியஸ் தான் விளையாடுறீங்களா? ஒன்றும் பதறாத, என்ன மேட்டர்னு கரெக்டாக சொல்லு. காவியான ஒரு பொண்ணை லவ் பண்றேனா? ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்றேனா? அவன் வீட்டுல தெரிஞ்சிச்சுனா ரவுடியை கூட தொத்தில இருந்து எப்படியாவது நீங்க தானே ஹெல்ப் பண்ணோம். இந்த படிக்கிற வயசுல எதுக்குடா உனக்கு லவ்லாம்? ஸ்கூல் டைம்ல அந்த மாதிரி இருப்பானா? நான் அவ்வளோ சின்சியரா லவ் பண்ணிட்டேன் அந்த பொண்ணை. ஆமாண்ணா, இப்போ வரைக்குமா 10 வருஷமா அவளுக்கு பர்த்டேனா அவளுக்கு வீட்டுக்கே தெரியாம அவளுக்கு கேக்லாம் வெட்டுவானா? ஆமாண்ணா. இப்ப அவருக்கே தெரியாம அவரை வெட்ட போறாங்க. ஏய் சன்னி, இந்த பாரு நான் வேற மூட வந்துடுறேன், உங்களை கலாயிற மூட்ல வரல சுமாரு. எப்பவுமே மூடாதான் இருப்பான், வேற மூடே அவனுக்கு தெரியாது. நோ, அவனை விடனா அவங்க வீட்டுல சாதாரண போக முடியாதுண்ணா. வீட்டு என்ட்ரன்ஸ்ல 6 நாயை கட்டி வச்சிருப்பாங்கண்ணா. ஆனா அதெல்லாம் அந்த நாய்க்கு தெரியாதுண்ணா. இந்த நாய் அந்த நாயை பார்க்க போயிது, அவள் தான். ஏய் நீ யாரு இப்ப நாய்ங்கிற? எது நாயோ அத நாயின்னு. அது ஏய் மாமா, அண்ணன் இருக்காப்புல, அண்ணன் யார் தெரியும்ல? அவரு பூசணிக்கா ஓவரா பண்ணுகிறாப்புல. ஏய் போ, அத போய் அரி. மனா நான் மட்டும் இல்லைனா அவன் கண்டிப்பா எழுதி வச்சு செத்துருவானா? ஏய் சொத்துல உங்க அப்பா பேர் எதுன்னு இருக்குது, உன் பேர்ல எப்படி எழுதி வச்சு சாவா? சொன்னல, பிரில்லியன்ட் அவரு. அவர்கிட்ட சொல்லு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவாங்க. நான் இல்லனா வேற எதனா பண்ணிப்பானா? வேற என்ன பண்ணிப்பா? வேற கல்யாணம் பண்ணிப்பா. வேற கல்யாணம் பண்ணிப்பா. அவளை பார்த்தா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்கண்ணா. அப்ப எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இவனுதான் சமாளிக்க முடியுமா தெரியலண்ணா. எப்படியா நீ தானே சமாளிக்கணும். 3 மாசம் கோர்ஸ் படிக்க வந்தேன் தானே தெரியும். ஊர்ல என்ன பண்ணியிருந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? என் பேரு கேட்டு கால் நடுங்க சொல்லாதே என்று நீ நான் பக்கத்து ரூம் நான் பட்டப்பின் சார்ஜர் வாங்கி போலான்னு வந்தேன். பட்டப்பின் சார்ஜ் தான். பட்ட விழும் உனக்கு. யாரா நீ? ஆமா ஆகாஷ் யாரா? ஆகாஷ் யாரா? ஆகாஷ் யாரா? உயிர் நண்பனா? உயிரை காணோம். உயிரே காணுமேடா. ஏண்டா பொண்ணு வீடு ஏறி வந்து குச்சி பார்த்துட்டு போறீங்க. என்ன வீட என்ன பேசாமா? இவன்டா என் வீட்ல எகிரி குச்சுவான் நேத்து நைட்டு. நான் தெரியாம பண்ணனா. ஆண்டி இருடா பதறாதடா. 1.5 கிலோ மூஞ்சிய உனக்கு போட்டு கலாச்சிங்கிற. 1.5 கிலோ மூஞ்சியா? ஆண்டி ரசம் எப்படி ஆண்டி வைக்கிறது? வந்தமா வேலையை செஞ்சோமா போய்ச்சோமா குடும்பத்தை காப்பாத்தன வரல. தம்மா துண்டு பையன் துமா கேலி. அச்சாலே கேலி. சாரி தல, சாரி தல. தெரியாத தல. பிடிக்கிடுவேன். சாரி தல. எல்லாம் தல தூக்காத. ஏய் எல்லாம் ஆமா. எந்த ஏரியாடா நீ? இல்ல இந்த ஏரியா தான் தல. இந்த ஏரியாவா? கண்ணாடி கேட்டியா? அண்ணியனா என்னன்னா? ஏய் ஜென்ட் என்னையா பண்ணீங்க நீங்க? காலேஜ் கல்ச்சரல்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோன்னு கத்தி நிப்பிய. அந்த எவ்வளோ நெடுநாள் இருந்தேன் அந்த பாட்டை ரொம்ப கத்தினு குறைச்சல் கொடுப்பான் ஃபுல்லா காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல. ஏ ஜென்ட் நீதானாடா இங்க வந்து கலாட்டா கூத்துனுங்கிற எல்லாருக்கும்? இல்லண்ணா எனக்கு தெரியாதுண்ணா. காலேஜ் ஜூனியர் இவன் சின்ன பையன் பார்க்க தான் பல்கா நல்லா துண்டு. ஜென்ட் நல்லா துண்டு பல்கா ஆயிட்டுக்குது. எருமை மாடு நீ எனக்கு உதவி பண்ண வந்துட்டு அவங்க நான் கொஞ்சிங்கற. ஏய் சன்னி, ஏய் வா. உனக்கு தெரியுமா உனக்கு? என் காலேஜ் ஜூனியர் அவன் சின்ன பையன். அவன் சின்ன பையன், நம்மளை விட சின்ன பையன். ஆமா ஏமா 1/2 மணி நேரமா நின்னுக்கிறேன். 50 ரூபா காசு ஏத்துன்னு வரேன்னு சொன்னேன். நான் 50 ரூபாய்க்கு போய் நான் மாரியை கட்ட போறேன் போயா. ஏய் நீ நல்லா இருக்க மாட்டடா படுவா நீ. ஆண்டி ரசம் கொதிச்சிருச்சு. ஏன்டா நானே எப்போ ஒண்ணு வரக்கேன் நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு இங்க வயிறு கொச்சிருக்கிறேன். ரசம் கொச்சிச்சான். ஏம்பா காசா கொடுங்கப்பா போனோம். நீங்க ஏத்தின்னு வந்த சவாரியே இப்ப வெளியே போயிடுச்சா? இது தெரியாம நீங்க எங்க கிட்ட காசு கேட்டுக்கிறீங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சுடா. அதே லவ் பண்ணதால தேவையில்லாம உங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் ஆகணும்னு நினைச்சு கூட பாலடா. திருந்திட்டியா நீ? நான் நம்பலையா? இவன் இல்லாமமா உன் சட்டு கல்ல நடிக்கிறான் மாமா. சட்டு கலர்ல நடிக்கிறான். என்னமா சொல்ற? உண்மையா லவ் பண்ண வச்சா.
அவனுக்கு ஏதாவது பாட்டு கீட்டு பாடி என்கரேஜ் பண்ணிட்டு உன்னை பார்த்து பின்பு இல்லையே என் நினைவு தெரிஞ்சினா இது போல இல்லையே அடி யாரது அங்கே என் காதல் தேவதையா பறி போனது பாடுறாரு. இது வாலிப சோதனையா பனி ரோஜா கூட்டந்தான் ஒரு சேலை கட்டியதா அட உந்தன் கண்ணீரு என் மேலே ஒட்டியதா இது கனவா கற்பனையா அட இன்னும் புரியலையா ஓ ஓ ஓ ஓ தேங்க்யூ நீ ஒன்றும் கவலைப்படாதா ஆமா லவ் சேர்த்து வச்சலாம் யார் நீங்க வர்ற ஆளை ஃபுல்லா கலாய்க்க போறேன். யாரு வந்தாலும் நீங்க வந்தாலும் கலாய்ப்பேன். வாங்க இப்ப கலாய்க்கிறேன் பாருங்க. அப்படியே மிஸ்டர் ராமன்? ஆமா சார். ஓகே, மாமியார் எப்படி இருக்காங்க? ஐயா ஆரம்பிச்சிடலாங்க. ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. உங்க வாழ்க்கையில எத்தனை காதல் பண்ணிருக்கீங்க? மதில் மேல் காதல் பண்றீங்க, எத்தனை காதல் பண்ணிருக்கீங்க? ஐயா நான் அந்த மதில் மேல உட்கார்ந்துகிட்டு 1000 காதல் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அர்ச்சனா தாங்க காதல் பண்ணேன். அர்ச்சனா காதல் பண்ணேன். அதுக்கப்புறம் மைனாவை காதலிச்சேன். சரி. அதுக்கப்புறம் ஒரு காக்காவை காதலிச்சேன். இப்ப ஒரு சிட்டுக்குருவியை காதலிக்க போறேன். அந்த சிட்டு வரப்போகுது. ஓஹோ, என்ன ஓஹோ ஆஹோ. அம்மா பறவைகளாம் தத்தினம் பறவைகளாம் சொல்லு பலவிதமாய் வந்து ரங்குதம்மா இல்லா 2 மணிப்புறவா தத்தினம் மணிப்புறவா. குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போங்க சார். என்ன பண்றீங்க? என்ன நீங்க என்ன பண்றீங்க? இப்படி போனா இப்படிதான் கலாய்ப்பீங்களா? நான் ஒரு வேலை வெட்டி இல்லாத பையன் மேடம். அதுக்கு ஒரு விளங்காதவன் மேடம். அதுக்கு இப்படிதான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துவீங்களா? மேடம் பொண்ணுங்க பின்னால தள்ளி நின்னு பேசுங்க. நான் தள்ளி தான் நிக்கிறேன். பக்கத்துல வந்து சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு லவ் வேணும், காதல் வேணும். அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க கோஆபரேட் பண்ணணும். என்ன கோஆபரேட் பண்ணுங்க? புரியலையே. பொண்ணுங்களை இப்படி கலாய்க்கிறதுல எவ்வளவு தப்பு தெரியுமா? ஏங்க பொண்ணுங்களை கலாய்க்க முடியாதுங்க. பையங்க தாங்க பொண்ணுங்களை கலாய்க்கணும். பையன் கலாய்க்கட்டும், நீங்க ஏன் கலாய்க்கிறீங்க? மைன வர சொல்லுங்க. உங்க பேரனை வந்து உட்கார வச்சு நீங்க கிளம்பி போங்க. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அதெல்லாம் தூக்கி போடுங்க குப்பையில. என்னங்க பாய் ஃப்ரெண்டு? என் பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுறேன். கூப்பிடுமா, தைரியமா கூப்பிடுமா. சிவா யார் அங்கிள் நீங்க யாரு தாத்தா? நல்ல நேரம். ஆமா, மண்டே நாளை யாருக்கிட்ட சண்டே போட மாட்டேன். நான் சண்டை போடுற மூட்ல இருக்கேன். அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. யாரு? அந்தர் பண்ணிடுவாங்க. அப்படி அந்தர் பண்ணா குந்தர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வர போற பொண்ணுங்களாம் இந்த மாதிரி குடிச்சு வரல. லவ் பண்றது என்னோட உரிமைங்க. அவங்க லவ் பண்றாங்களா இல்லன்னு கேட்டு சொல்லுங்க. நான் வந்து ஓகே சொல்லணும்னா 2 பேரும் பாட்டு பாடணும். சோ யார் பெட்டரா பாடுறீங்கன்னு பார்க்கலாம். நெஞ்சோரமா நீ என்ன செய்யற? நீங்க என்ன செய்றீங்க? மின்சாரமா ஷாக் அடிக்குது. மின்சாரமா என்னை தாக்கி போகிற கண்ணோரமா கண்ணு ஓரமா நீ என்ன பாக்குற? நீ என்னை பார்க்க தொடாமலே என்னை தொட்டு போகிற ஏங்க நீங்க சோபா எல்லாம் தூக்குங்க. சண்டை வரும். மச்சான் மச்சான், ஏரியால கசாப் கடையில ஆடு இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஆடு சிக்கிருச்சு. எடுத்து போய் பாசி. ஆடு சிக்கிருச்சா? உங்க அப்பா கறிக்கடை பாய்தான். பெருசா எங்க ஏரியால வந்து என் தங்கச்சி கலாச்சது யாரியா? உன் தங்கச்சி நான் கலாச்சேன். கேமரா பக்கம் திரும்பி நீயே அவ அக்கா மாதிரி தான் இருப்ப. நீதான் என் தங்கச்சி கலாச்சியா? உன்
தங்கச்சி மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் ஏறி நான் தான் கலாய்ப்பேன். ஏய் ஏய், ஏய். கைத்த பத்தி எதுக்கு நல்லா ஜெல்லி மாரி ஆடுற பெல்லி மாரி வச்சுக்கிட்டு மல்லிகை பூ மாதிரி இருக்க என் மல்லிகை கலாய்க்கிறியா? மல்லி சொல்லி கள்ளி நிறைய ரைமிங் போட்டிருக்கேப்பா, நான் ஏதாவது போடணுமே. அப்படியே இந்த சைடு வா. நீ கேமியா மாதிரி தெரியலையே. ஏயா காத்து வாக்குல 2 காதல் கேள்விப்பட்டிருக்கேன். காலம் போன வயசுல உனக்கு என்ன காதல்? எதுக்குப்பா நாய் செயினை போட்ட? உன்னை இழுத்துட்டு போறதுக்கு தான் கட்டி. நான் உன் பொண்டாட்டியா நீ கட்டி மாட்ட போற? அந்த பையன் என் தங்கச்சி பின்னாடி சுத்தி இருந்தா, இந்த பையன் அந்த சுடிதார் போட்ட பையன் நல்லா படிக்கிறானான்னு டெஸ்ட் எடுத்திருப்பேன். இந்த பையன் என் தங்கச்சி பின்னாடி சுத்தி இருந்தானா நல்லா அவன் சம்பாதிக்கிறானான்னு டெஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த வயசுல உன்னை வச்சு சுகர் டெஸ்ட் தான் பண்ண முடியும். நீ என் தங்கச்சியை கலாய்க்கிறியா? பங்கடா கேமியா வந்து ராமரடா. ஐயா நல்லா சொல்லி கொடுத்து வந்திருக்கீங்க. நல்லா மூஞ்ச பாத்தீங்களா இவருக்கு? கையேந்தி போன்ல கை கழுவுற பக்கெட் மாதிரி இருக்கு. ஐயா எப்படி ஐயா அந்த பிள்ளைய நான் ரொம்ப லவ் மூட்ல இருக்கேன், அந்த பிள்ளைய லவ் பண்றேன், நீங்க ஒதுக்கி விட்டு கொடுங்க பங்காளி. ஏய் நான் இருக்கப்ப என் தங்கச்சியை லவ் பண்றேன்னு சொல்றேன். நீ அப்ப அங்கிட்டு போயிரு. இவனை சேர்ந்து ஊடு கட்டலாம் மச்சான். வா மச்சான். தூக்கு மச்சான். இரு தூக்காத. ஏய் இரு தூக்காத. தூக்கு போடு தூக்காத. வா வா வா. போடல. வா வா. ஓகே மகன், மதில்மேல் காதல் யார் மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமே. மதில்மேல் காதல் அஞ்சனா மேம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சனா அலிகான் மேம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹிட் திரைப்படம் ஒன்று கொடுத்துருக்காங்க, வெப்பம் சொல்லிட்டு. அதில் வந்து நானி சாரும் நித்யா மேம் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங். அண்ட் ஆஃப்டர் டெக்கேட் எங்களை வச்சு இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா எனக்கும் இது 2வது படம், இதாக்கும் இது 2வது படம். எங்களோட ப்ரீவியஸ் படத்தில் எங்களோட கேரக்டர்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் அதாவது ஒரு ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஸ்கிரிப்ட், அந்த கேரக்டருக்கு அழகான ட்ரீட்மெண்ட் கொடுத்து செதுக்கியிருக்காங்க அஞ்சனா மேம்க்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. நிவாஸ் சொல்லணும், ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாமே கேட்டிருப்பீங்க. அண்ட் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ மக்கள் இப்போது இந்த படம் கூடிய சீக்கிரம் உங்களோட தான் ஆக போகுது. நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு எங்களை எப்பயும் போல எங்கள் 2 பேரையும் பிளஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பர். தேங்க் யூ so much. Thank you so much. டீம்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. கண்டிப்பா. ரெண்டு எங்களுடைய ஸ்பெஷல் விஷஸ். சரி, ஏன் வந்து லேட் மிஸ்டர் ரோபோ? ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மைனா வந்து பர்த்டேன்னு கிளம்புது. சரி. மூத்து இந்த வாரேன்னு பேக்கை தூக்கிட்டு போடுறாப்ல. சரி. இப்போ வந்து போன வாரம் இது சொன்னுச்சு, உங்களை யாரும் கூப்பிடலையே அப்படின்னு. ஆமா நான் கேள்விப்பட்டேன். நீங்களாவே ஈவென்ட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஆஹா இல்ல எனக்கு நானே எப்படி பேமெண்ட் கொடுப்பேன்? லூசு. என்னை உடனே கத்தாரில் கூப்பிட்டாங்க. கத்தார்ல இருந்து இப்போ ஃப்ளைட்ல இருந்தேன். கத்தாரில் கதற விட்டேன். அங்கிருந்து ஃப்ளைட் இறங்கி கத்தார்ல இருந்து ரொம்ப டைம் ஆயிருங்க. வேற டைம் ஆனதுக்குனால தான் இவ்வளோ லேட்டு. 2 பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. கொடுத்து வச்ச மகாராஜன். நான் போயிடுறேங்க. ஓகே, வளர்ந்த கைத்தல மிஸ்டர் ரோபோ சங்கர் அவர்களுக்காக. முத்து உங்க டீம்ல இருந்து யார் வர போறா? அமுதமான ஆண்டு பழனி பட்டாளம். தம்பி, இந்த ஏரியாக்குள்ள நீங்க வரக்கூடாது, போயிடுங்க. ஏய் இது எங்க ஏரியா. ஏய் நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்காக? அதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்காகனா? அது இப்ப முக்கியம் இல்ல. ஏண்டா நீ எங்க முக்கியம் இல்ல, சும்மா ஒரு ஆக்டிவ் போட்டுக்கறோம். சொல்டா. தம்பி என்ன சாதாரணமா நினைக்காதீங்க. நான் யார் தெரியுமா? யாரு? பல்லாவரம் பாய். காதுல ஒரு பென்சில் வச்சா கதவு சேர. நீ பல்லாவரம். தம்பி என்ன ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. ஏய் நான் போறதுலாம் இப்ப முக்கியம் கிடையாது. வந்ததுக்கு ஒரு என்ட்ரி சாங் ஆட்டு தான் போவேன். அப்பதான் லாரன்ஸ் தெரியும். ஏய் சாங்க. எங்களை விட்டாடுறீங்க தம்பி? நான் ஹீரோனிக்குள்ள எல்லாம் கூட ஆடுவேன். ஆனா நீங்க எல்லாம் ஆடிக்கிறனா? அதான் சொல்லுங்கடா.
போட்டீங்களா உங்களை அடிச்சுக்கிட்டு ஆளே இல்லை புரிதா வேற level. தம்பி நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? பெரிய அப்துல் கலாம் ஐயா மரத்தை நட சொன்னாரு நான் மறந்துட்டேன். தம்பி, சொல்டா தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா அந்த பொட்டி மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. வைக்காதீங்க. தம்பி வேணாம், சொன்னா கேளுங்க. ஏய். நான் சொல்ல சொல்ல அந்த பொட்டி மேல கை வச்சீங்களே, பாத்தீங்களா கருப்பு உங்களை புடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த கருப்பு உங்க விடாது. எல்லாரும் ஓடிடுங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மாப்பிள்ளை பொண்ணு வரா, மாமனார் மாமியார் வந்துருக்கு. பாத்தியாரி, இதுதான் எங்க அப்ப எனக்காக கட்டி வச்ச மாளிகை. நீ கொடுத்து வச்சு வடி. உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க காதல் தண்டபாணி சார் மாதிரி. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அது கொடுத்து வச்சது இருக்கட்டும், ஓவரா மேக்கப் போட்டு ஏன் இந்த மூஞ்ச கெடுத்து வச்சிருக்க? எழுதி கொடுத்துரு. இந்த காமெடிக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துரு. இருங்க, மசமச நிக்காம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, கழுத பாலை எடுத்துட்டு வா. ஐயோ கழுத பால்லாம் இல்லைங்க, மாட்டு பால் தான் இருக்கு. இந்த மாதிரி சோக்கு நம்ம முத்தண்ண கிட்ட நிறைய இருக்கு. போட்டுக்கிட்டே இருப்பாரு. இருக்கிட்ட பாலை எடுத்துட்டு வாடி. நீங்க பாலை யாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி, நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி என் பாலை யாரடி குடிச்சது? யார் குடிச்சு சொல்லு, கலரை யாரு? என்ன கேட்ட பயப்படாத, உனக்கு பசிக்குது குடிச்சிட்டே சொல்லு, ஒத்துக்கிறேன். போய் அந்த பொட்டி நிறைய நம்மளுடைய பரம்பரை நகை இருக்கு, எல்லாத்தையும் மாட்டிட்டு வா. அதுலயா ஒரு பொண்டாட்டி மாதிரியா இருக்க, போடி. ஆஹா, செம்ம செம்ம சிறப்பு சிறப்பு. என்னடி என்ன? இல்லைங்க, அது பெட்டி ஆடுது. பெட்டி ஆடுதா? ஆமாங்க. பல காலத்து பெட்டி ஆடத்தான் செய்யும். அதெல்லாம் பார்க்காத போ. ஐயோ, பெட்டிக்குள்ள இருந்து ஒருத்த வெளில போ, நடந்து போறாங்க. ஏண்டி, நான் அப்பவே சந்தேகப்பட்ட பாலுக்காரர் இருக்கும்போது எவ்வளவு ஒருத்தர் வந்திருக்காரு. டேய், யாரா நீ? யார் நீ? ஐயடே தம்பி, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஒரு ஆரஞ்சு எடுன்னு சொல்லி எடுக்கிறேன், ஒரு கொய்யா எடுன்னு சொல்லி எடுக்கிறேன். கையெல்லாம் இன்னைக்கு எடுக்க மாட்டேன், நாளைக்கு வாங்க தலையே எடுத்துறேன். சொன்னியே இது எத்துச்சா? எடுக்கல தம்பி. அப்ப கையறா. ஏண்டா, நீ தானடா இதை சொல்ல சொன்ன? பூதேவி, இந்த ஏரியாவோட நான் தான் பெரிய பொறுக்கி. ஏய், நீ பொறுக்கினா நான் கேடு கட்ட போறேன். பெரிய டாக்டர் பட்டம், அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கா பாருங்க. தம்பி கேடு கட்ட பொறுக்கி, நான் தான் ஏரியாவிலேயே பக்கா மாஸ். நீ மாத்துனா நான் பக்கா மாஸ். யாரா நீ? ஏய், மொட்டை சிவா கெட்ட சிவா தெரியல உங்களுக்கு? தம்பி, மொட்டை சிவாவே யாருன்னு தெரியாது. அவன் கெட்ட சிவா இல்ல நல்ல சிவா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லடி கழுத. கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? ஏய், அல்லாஹ் கிட்ட அமைதியா இருக்க, ஜீசஸ் கிட்ட பாத்தவன பெருமா கிட்ட பொறுமையா இருக்கணும். இந்த மொட்டை சிவா கிட்ட ஒழுக்கமா இருக்கணும். இல்லையேடா செத்து போயிடுவடா. இவன் போக மாட்டான்னு நினைக்கிறேன். எப்பா சாமியார், சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாமையே இந்த பேய் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுது. எப்படியாச்சும் ஏதாவது பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன். ஏண்டா, எல்லாரும் பாக்கிறதுக்கு என்ன விக்ரம் படமாடா? என் ஃபர்ஸ்ட் நைட்டா? அந்த பேயை மட்டும் ஓட்டு. चक्रवर्ती कुछ सटन तंपति किच ओइले ओइले चिक 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 किच चिना பொண்ணு சக்கி கிச் மயிலே மயிலே. நீ இங்க தான் இருக்கியா? உன்னை இப்ப ஓட்டுறேன் பார். அதிபதி பசுபதி விஜய் சேதுபதி. ஓடிட்டியா? அந்த பேய ஓட்டிட்ட. சாமி ரொம்ப நன்றி சாமி. பாய். நீ ஒண்ணும் கவலைப்படாத, இனிமே நமக்கு நல்ல காலம் தான். உட்காரு. ஐயோ, எங்க மூதேவி போய் என் கால்ல இருடி. கால்ல கொலுசே போல எங்கடி சத்தம் வருது? ஐயோ, சத்தம் என்கிட்ட இதுல வேற எங்க வந்து வருது. ஏண்டி, யாரு இவன்? வீட்ல என்ன தவிர எவனோட வந்து போறாடி? யாரு இவன்? டேய், சொல்றா யாரா நீ? சொல்ல மாட்டேன். சொல்லுடா. சொல்ல மாட்டேடா. எனக்கு தெரிஞ்சு போச்சு தம்பி, நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுப்பா.
சரி விடு. ஏண்டி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்ற விடுன்ற. யார் நீ? காஞ்சனா. காஞ்சனா. ஏண்டி இது என்ன மேன்சனா ஆளாளுக்கு வந்து போறீங்க? யார் நீங்க? டென்ஷன் பண்ணாதீங்க நீ. பழனிப்பட்டாளம் சூப்பர். ஹேய், பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை மேல கைய வைக்கிறான் ராஸ்கல். அம்பி நீங்களே சொல்லுங்க, பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை மேல கைய வச்சா என்ன பண்ணுவீங்க? செருப்பாலே அடிப்பேன். அப்படி செருப்பால் அடிச்சிருந்தா இந்த எருமை மாதிரி இப்படி வளர்ந்துருக்க மாட்டான். மூஞ்சி பாத்தீங்களா? புளிகூர்ல குச்சி விட்டு கழிச்ச மாதிரி. என்னடா மூஞ்சி இது? பத்தல இன்னும் கொஞ்சம் தூக்கல. அப்படியா? என்னடா மூஞ்சி இது? 1ஆம் கிளாஸ் பையன் ஓட்ட சட்டி போட்ட மாதிரி. ஏண்டா என்னடா பண்றீங்க? என்னடி எனக்கு வச்ச சாப்பாட்டை இவன் சாப்பிடுறா? அதுவும் புளி சோறுங்க. ஐயோ யாரு செஞ்சா? நல்லா இருக்கு. யாரு செஞ்சா? நல்லா இருக்கா? நீதானா? அடிச்சு கொள்ளுங்க அந்த மூஞ்சி. இங்க லெஃப்ட் சைடுல என்ன லெஃப்ட்லயே சாப்பிடுறா, ரைட்லயே சாப்பிடுறா, விட்டா கால்லயே சாப்பிடுவா போலயே. காடா கயா. ஓ பர்கயா பர்கயா. பகூத் பர்கயா. சோர்கயா சோர்கயா. ஏய் என்ன புரியலையா? நீ செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குன்ற. ஏய் ராமக்கா புடி சிக்கரி சால பகி சப்ஜி பச்சனா क्या? தம்பி பகூத் अच्छा. எனக்கு ஹிந்தி தெரியும். அப்படியா? சொல்லு. ஆத்மே கே பாத்தே ஹேத் கே கே. கர்ரேனா. நானும் துப்பாக்கி பார்த்தேன் தம்பி. அரே சோட்டா பையா தலே போ. அரே என்னடி தட்டு தானா போகுது? அரே சோட்டா பையா நம்மள் கிட்ட விளையாட்டு காட்டு. அந்த பக்கம் போதடி. ஏய் சோட்டா பையா எங்க அந்த போண்டா எனக்கு வேணும் எடுத்து தாங்க. இருடி அமைதியா இரு. சிக்கன் பீஸ். ஏய் ஏய் என்னடா சிரிக்கிறீங்க? நல்லா கை தட்டணும். நல்லா தட்டு. சிக்கன் பீஸ். அங்கிள் இவ்வளோ சோறு எனக்கு தானா? உனக்கு தான்பா. இந்த சிக்கனை இங்கே சாப்பிடுது போல, அங்க போய் அங்க சாப்பிட்டு வருவா. நீ எங்க வேணாலும் சாப்பிடு, தயவு செஞ்சு இங்க போயிடுப்பா. அப்படியா? இல்ல தடியா உன்னை வந்து பாத்துக்கிறேன். அங்கிள் நான் சுத்தா போனோம். டேய் என்னடா சொல்ற? அப்படியா? அங்கிள் நான் சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவா இல்ல சுச்சா போயிட்டு சிக்கன் சாப்பிடுவா? தம்பி சுச்சா போயிட்டு சிக்கன் சாப்பிட்டா டேஸ்டா இருக்காதுப்பா. நீ சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போ. போடா அப்படி. இது அழகா பண்ண உச்சிப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஆயா உன் பேரனை எப்படி கொஞ்சிக்கிறாங்க பாத்தியா? சென்னடி நீ. ராமு ராமு எங்கடா? ராமு வாடா வெளியே. அது யாரா? அது ராமு. ராமுனா குதிரை தானா வரும். ராமு தானா வருது. என்னடி நடக்குது இங்க? என்னங்க சிக்கன் பீஸ் யாருக்கு அவரு? இருடி கொஞ்சம். டேய் சரியா? என்னடா என்ன அடி போறியா? ஆமாடா. எங்க அண்ணனை கூப்பிடுற, உன்னை வச்சு செய்வாரு. எங்க சத்தம் கேக்குறீங்க? பயங்கரமா சத்தம் கேக்குது. என்ன இது? குதிரை ஆடுதுங்க. ஐயோ என்ன செய்யறது தெரியலையே. ஐயோ அது என்ன பாதியா போயிட்டு. சேர் ஆடுதுங்க. சேர் ஆடுது. ஐயோ சேர் ஆடுது. என்ன பண்ண போற தெரியலையேடி. எங்க பாருங்க பால் ஆடுது. அது கொப்பளிக்குது. பால் கொப்பளிக்குது. எருமை மாதிரியா? எங்க எனக்கு பயமா இருக்குதுங்க. ஏண்டி எனக்கு மட்டும் பாயாசமா இருக்குது, பயமா தான் இருக்குது. உனக்கு பயமா இருக்குல்ல? அப்ப எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு. ஏய் செட்டஸ்டண்ட் அந்த அம்மிக்கல எங்கடா வச்ச? இவன் மேலைய தூக்கி போட்டுறேன்டா. போடியா போடு. அதையாச்சி என் தலையில போட்டு கோடி. இங்க பாருடா. என்னடி ஆச்சி? ஏண்டி உனக்கு என்ன ஆச்சி? கண்ணா பிரான் சாப்பிட்டு போடா இருக்கும். என்னடி? என்னடி? அந்த போஸ்ட் கிடையாது. ஓ சாமி மந்திர சாமி. அந்த post. நானும் உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை தான். அமைதியா உட்காருமா. யார் நீ? சிர் நான் சுறுசுறுப்பா தான் இருக்கேன். நீங்களா சுறுசுறுப்பா இல்ல? என்னடி என்னைய அடிக்கிற?
என்னைய அடிக்கிற என்னைய அடிக்கிற காளி கமான் காளி யார் அந்த கம்பவுண்டர் காளி அவனையும் வர சொல்லு பாத்துறேன் யாரா ரோஸ் அச்சுது எப்பா ரோசா நான் அடிக்கலப்பா கபில தான் அடிச்சா யாரா ரோஸ் அச்சுது தம்பி நான் ஒயிட் தான் அடிக்க சொன்னேன் இவனா ரோஸ் அடி லேடிஸ்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி அடிக்க சொன்னா தம்பி ஏய் எனக்கு ஒன்னோட விட்டுட்டு போயிடுவேன் என் தம்பிகளுக்கு ஒண்ணுனா வெட்டிட்டு போயிடுவேன்டா ஏய் மூச்சுறக்கு அப்புறம் 3 பேர் தூக்குண்டா மொட்டை சிவா கெட்ட சிவாடா ரோஸ் எப்படி இருக்க நல்லா இருக்கு நீ எப்படி இருக்க தம்பி அவ என் பொண்டாட்டி தம்பி இப்படியா கொஞ்சுவேன் யார ஒண்ணா கூப்பிடு ஓட்ட முடியாது உங்க மொத்த கும்பலை அழிச்சிட்டு போயிடுவேன் எங்கடா இருக்க என்னடா பேய் ஓட்டற வாடா சீக்கிரம் चक चक वाटी कची सट वाटी किची ओइले ओइले அதிபதி பசுபதி விஜய் சேதுபதி ஏய் வாந்தி பேரி ஏன்டா இப்படி வந்து உயிரை எடுக்கிற யாருன்னு கேளுடா என்னடா அது மாடுலேஷன் வேரியேஷன் காட்டணும்ல நீங்க மட்டும் கெட்டப் மாதிரி வரீங்களா ஏன்டா அதனால இப்படியா காட்டுவ அடுத்தது படுத்துட்டே வருவியா யாரா அவன் ஒரு நிமிஷம் உன்னை அடைக்கணும் ஓகே அவனை அடைச்சிட்டேன் இந்தா புடி இது எத்தனை போய் ஃப்ரிட்ஜ்ல வை தம்பி இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு மாங்காய் ஊர்க்காவா அந்த பேயை நான் அடக்கிட்டேன் இனிமே உங்களுக்கு அந்த தொல்லை இருக்காது இதே மாதிரி உங்க வீட்ல இருக்க பேய் அடக்கணுமா ஜஸ்ட் டேக் மை விசிட்டிங் கார்டு ஐயா பேய் ஓட்டுறீங்களே லைசென்ஸ் வாங்கிட்டீங்களா ஏண்டா நீ சாமியாரா இல்ல சாமியானா பந்தல் போறவனடா எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு குடுக்குற அந்த பேய் இன்னும் இங்க விட்டு போகல என்னையா சொல்ற இங்க பயங்கரமான அமானுஷங்கள் நிறைய பயப்படுறா எங்க எனக்கு பயமா இருக்கு ஐயோ நான் போறேன் ஏய் நீயே பயப்படுறியா நான் போறேன் நீங்க யாரும் பயப்படாதீங்க பட்டாது அவங்க 3 பேர் பயந்துட்டாங்க அந்த அமானுஷத்தை நான் விரட்டுறேன் எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க அந்த அமானுஷம் உங்களை விடாது எல்லாரும் போயிடுங்க அந்த அமானுஷத்தை நான் விரட்டுறேன் எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க அந்த அமானுஷம் உங்களை விடாது எல்லாரும் போயிடுங்க கதைய முடிக்க கொறவளைய தேடி கடிக்க போல நசுக்கி எறிய புரிச்சர தோத்தடிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி எடுக்க துள்ள வச்சு உசுர எடுக்க சந்ததிக்கே அதிர்ச்சி கொடுக்க சகல வித அபதங்கள் புரியவே வெஞ்சின பொங்க விளையாட வர காஞ்சனா பத்திய மரம் போல உன்னை சாய்க்க வர காஞ்சனா கிச்சிட பொங்க பிடிச்சறிய போறா கதற முன்னன் கத முடிக்க போறா வந்துட்டா சூற காட்ட போல வராடா சத்துக்கு போட்டு அடிக்க வராடா ஆண்டு பொண்ணோ கலந்து வராடா வண்ண பிடிச்சு மேக விழுந்து வராடா ஏய் யார் நீங்க டான்ஸ் ஆடுற பேர்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை அத்த வாட்டி இந்த இடத்துல பார்த்தா ஏய் நான் மொச்சினீங்க உங்களெல்லாம் அச்சு போல கேள்வி ஒருத்த வரமாட்டான் எங்கேயும் அவனே கூத்து செஞ்சீங்களா கையை காலை வச்சுட்டு ஒழுங்கா ஓடி போயிடுங்க நரசிம்மா அநியாயம் பண்ற அக்கிரமம் பண்றோம்ல சந்தோஷமா வெளியே சுத்திட்டு இருக்கா ஆனா நாங்க மட்டும் முடங்கி கிடக்குறோம் எங்களுக்கு காப்பாத்த யாருமே இல்லையா நரசிம்மா சூற காட்ட போல வராடா சத்துக்கு போட்டு அடிக்க வராடா ஆண்டு பொண்ணோ கலந்து வராடா வண்ண பிடிச்சு மேக விழுந்து வராடா யாரா என் பொண்ணுங்களை கலாச்சிரு யாரு சூற காட்ட போல வராடா சத்துக்கு போட்டு அடிக்க வராடா ஆண்டு பொண்ணோ கலந்து வராடா வண்ண பிடிச்சு மேக விழுந்து வராடா இந்த மாதிரி பொண்ணுங்கடா உங்களுக்கு கேவலமா இருக்குல்லடா எல்லாருக்கும் இந்த மேடையில ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன்
திருநங்கைன்னு பேரை சொன்னாலே எல்லாரும் அருவருப்பா பாக்குறீங்க. கிட்ட வந்தாலே பயந்து ஓடுறீங்க. எங்களை யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. நாங்களும் உங்களை மாதிரி 10 மாதம் அம்மா வயிற்றுல பிறந்து தானே வரோம். எங்களையே ஒதுக்குறீங்க. எங்களுக்கும் அன்பு, ஆசை, பாசம் எல்லாமே இருக்கு. ஆனா நாங்க ரோட்ல நடந்து போனா வாட்டர் பாக்கெட்டு கீழ்ச்சி அடிக்கிறீங்க, சாம்பார் பாக்கெட்டு தூக்கி அடிக்கிறீங்க. நல்ல வேலை அந்த கடவுள் எங்க பொறுப்புக்கு கொஞ்சம் காலம் குத்து இருக்கா. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் எங்க பொறுப்புனா என்னன்னு தெரியுது. இல்லனா அந்த வகையில் எங்களுக்கு சந்தோஷம் தான். இல்லனா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? கருவிலேயே என்ன அழிச்சிருப்பீங்க. திருநங்கன்னா வெறும் வார்த்தை இல்ல. திருன்றது ஆணு, நங்கன்றது பொண்ணு. ஆணு பெண்ணு சேர்ந்த வீரதான் நாங்க. இதுக்கு நீங்களும் பெருமைப்பட்டோம், நாங்களும் பெருமைப்பட்டோம். எந்த சமுதாயம் எங்களை வெறுத்துச்சோ அந்த சமுதாயத்துக்கு முன்னாடி தலைகுடியிற அளவுக்கு இன்னைக்கு நாங்களும் பார்த்துதான் காட்டுறோம். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். பெத்த புள்ளிங்க உயிரோடு இருக்கும்போது வயசான அப்பா அம்மா வெளியே விட்டு திறத்த கூடாது சத்தம் போட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி திருநங்கைக்கெல்லாம் திருநங்கையா மாறினதுக்கு அப்புறம் எங்களை பெத்த அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்த கூட ஒரு சத்தம் போடுங்க. அப்புறம் பாருங்க, நாங்களும் இருக்கிற எல்லாரும் மாதிரியும் குடும்பத்தோடு அன்பா பாசமா வாழ்வோம். எங்களுக்கு ஆசை இருக்குது, நீங்க வாழுற குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா தம்பி தங்கைக்காரு எல்லாரும் கூட வாழணும், சிரிக்கணும், அம்மா மடியில படுக்கணும், அப்பா கையை பிடிச்சி நடக்கணும். நல்லா எங்களுக்கு ஆசை இருக்கதான் செய்யுது. எல்லாம் மறந்துட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்துறீங்கல்ல. திடீர்னு துரத்துறா எங்க போவோம்? எங்க போவோம்? எங்கன்னு போவாமே நடுத்தெருவில் தான் நிற்போம். இந்த நிலை மாறணும். அதுக்காக தான் வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். திருநங்கை எங்களை மாதிரி திருநங்கைகளா யாருக்கும் தாழ்ந்தவங்களும் இல்ல, யாரையும் தாழ்த்தி பேசுறவங்களும் இல்ல. எங்க பொறுப்புல ஒரு மாற்றம் வந்தாலும் அதை நாங்க பெருமையா தான் நினைக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி நினைங்க. இனிமேல் திருநங்கைகளை பார்த்தாக்கா உங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாருங்க. ஏன் அவங்க எல்லாம் இப்படி போறாங்க? எல்லாருக்கும் வணக்கம். பிடிச்சுக்கிறாரு. அமுதவாணன் பழனி பட்டாளம் கலகபேர் சாம்பியன்ஸ். இந்த மேடையில் அமுதவாணனும் பழனி பட்டாளம் அவர்களும் முதல் முறையா கண்கலங்க வச்சிட்டீங்க. உண்மையை சொல்லி யாருக்கெல்லாம் இந்த உண்மை புரியலையோ செருப்பில் அடித்த மாதிரி பதிய வச்சிருக்கீங்க. அர்ச்சனாக்கா, இப்போ நீங்க பட்ட அந்த கஷ்டத்தை நம்ம பார்த்து இந்த 2-3 நிமிடங்கள் கண்கலங்கி இருந்தோம் இல்லையா? அவங்க ஒவ்வொரு நாளுமே அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல சமுதாயத்தின் சார்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய மன்னிப்பு நம்ம எல்லாருமே கேட்கணும். அதை நம்ம பண்ணதுக்கு கூடி சீக்கிரம் ஒரு இன்க்ளூசிவான சொசைட்டியாக நம்ம எப்படி ஒரு ஜெண்டர் ஃபார்மில் வந்து மேன் உமன் அப்படின்னு போடுறோமோ அந்த ஃபார்மில் அது வரணும். அங்கேருந்து அந்த மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு நீட். இன்னைக்கு நீங்கள் பண்ணது வந்து அந்த பெரிய ஸ்டெப்பில் ஒரு மிக அழகான ஒரு ஸ்டெப். அமுதவாணன் அண்ட் பழனி பட்டாளம் வரும்போது அவ்வளோ சிரிப்போம், ஒவ்வொரு முறையும் அவ்வளோ சிரிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் கேபிஒய் சாம்பியன்ஸோடைய இந்த சீசனில் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அன்டவுட்லி இதுதான், த பெஸ்ட். அவ்வளோ அழகாக ஒன்று பண்ணிட்டீங்க. ஆரம்பிக்கும்போது நிறைய சிரிப்போட, நிறைய சந்தோஷத்தோட, அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அழகாக கொண்டு வந்து அது க்ளோஸ் பண்ணும்போது யூ டுக் இட் டு another லெவல். அமுதவாணன், பழனி பட்டாளம், அவங்களுடைய என்டையர் குழுவினருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். யூ கைஸ் வர் ஃபேபுலஸ். நீங்கள் 2 பேருமே ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கூட இருக்கிறவங்க தானே?
இல்லையா? அவங்க மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடிருக்கீங்க. நான் நிறைய மேடைகள் உங்களை மாஸ்டர் கூட பார்த்துருக்கேன். ஸோ மாஸ்டர் சார்பாக இங்கே வந்ததுக்காக, பர்டிகுலர்லி இந்த ஆக்டில் அவர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி இங்கே நடிக்கிறார் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்ததுக்கு மீண்டும் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்காக. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் 3 பேருக்குமே தேங்க்யூ. அண்ட் சாரி ஃபார் ஆல் த டைம்ஸ் தட் த சொசைட்டி would have troubled you. Thank you so much for coming. ஓகே, எல்லா எபிசோட்லேயுமே வந்து மைனா கேட்பாங்க, இல்லை நான் கேட்பேன், யார் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட். உண்மையிலேயே ஒரு 3 ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். கேத்ரின், நேகா அண்ட் யாழினி. ஒரு பலத்த கைத்தறல் 3 பேருக்குமே. இப்போ நம்ம ஜட்ஜஸ்ட்டை பேசிட்டு மறுபடியும் நேகா, யாழினி, கேத்ரின்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். முத்து, ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க, இறைவனே செஞ்ச இயற்கை பிழை. ஆகா, என்ன ஜெண்டரில் சேர்க்க முடியாது. இப்போ நம்ம போகிற ரெஸ்ட் ரூம் போகிறோம், ஆண் படம் இருக்கும், பெண் படம் இருக்கும், படான்னு போயிடுவோம். இவங்களால் தினந்தோறும் படக்கூடிய அவஸ்தை ஆணில் போகிறதா பெண்ணில் போகிறதான்றது அது இன்ன வரைக்கும் சமுதாயத்தில் மாற்றப்படாத விஷயம். அதனால் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே அமுதவாணன் பலனையும் வணங்கப்பட வேண்டியவர்கள். இந்த நிகழ்ச்சி மூலம் அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை, வணங்கப்பட வேண்டும். ஏன்னா இப்படி நிகழ்ச்சி ஆர்வமாக நிறையா பேர், கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஏகப்பட்ட மக்களுக்கு போய் சேரும். இதன் மூலம் திருநங்கைகள் பெரிய மதிக்கப்படுவார்கள். அதுக்கு காரணமான அமுதவாணன் பழனி பட்டாளத்துக்கு என்னுடைய அன்பான நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே மாற்றுத்திறனாளிகள் வந்து அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்களுக்கும் பெரிய நன்றி. அங்கே 3 பேர் வந்திருக்காங்க இல்லையா, திருநங்கைகள். அதை திருநங்கைகள்னு சொல்கிறத விட கடவுள்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு இன்னமும் ஆசீர்வாதம் பண்ண ஒரு காயின் வந்து என் பர்சனல் இன்னும் இருக்குது. எங்கள் கேபிஐ மேடையில் உங்களை பெருமைப்படுத்தினதுக்கு விஜய் டிவி மூலியமாக நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம் சார். ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா ரொம்ப எமோஷ்னல். ஏன்னா நீங்கள் முன்னாடியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இது உண்மையிலே எங்கள் லைஃப்பில் நாங்கள் தினமும் கடக்கக்கூடிய ரொம்ப வலி. பெற்றவங்களுக்கு பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த சமூகம் வந்து சேஃப் கிடையாது. இங்கே வந்து யாரும் ஆர்த்தி தட்டி எடுத்து நீங்கள் வீட்டை விட்டு ஒரு குழந்தைய அனுப்பிச்ச பிறகு வளர்க்குறது இல்லை. இன்னைக்கு நாங்களாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா நாங்களாம் என்றைக்கோ செத்துட்டோம். இனிமேல் வரக்கூடிய எங்கள் ஜென்ரேஷனாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய விஷயங்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஆக்ட்ரஸாக இருக்கேன் அண்ட் விஜேவாக இருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த மேடையில் இன்னொரு ஒரு பெருமையான விஷயத்த சொல்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேரளாவிலே முதல் முறையாக ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸாக முதல் முறையாக நான் இருக்கேன். தேங்க்யூ சார். அதுலேயும் தமிழகத்தில் சேர்ந்த ஒரு திருநங்கை. இன்ன வரைக்கும் கேரளா திருநங்கைகள் கூட அங்கே கிடைச்சது கிடையாது. சொல்லுங்க யாழினி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் யாழினி. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ சென்னையில் இருக்கிற திருநங்கைகள் வந்துட்டு ஒரு பெரிய லெவல் காம்படிஷன் போயிட்டு அவங்க வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம். நான் மதுரையிலேருந்து அந்த ஒரு ரூரல் வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு பொண்ணு. எங்கள் வீட்லேயும் பேரண்ட்ஸ் வந்துட்டு சடனாக ஏற்றுக்கலை. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது. ஆனாலும் ஏற்றுக்கிட்டாங்க. எவ்வளவோ பெற்றவங்கள ஏற்றுக்காத குழந்தைகள் இன்னும் திருநங்கைகள் நிறைய இருந்துகிட்ருக்குறாங்க. பட் நான் நிஜமாவே பெருமைப்படுறேன். சல்யூட் டு த ஸ்டேஜ். நான் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் ஹானர் பண்ண சத்தியமாக ஆசைப்படுறேன். ஏன்னா இவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, நிஜமாக சொசைட்டி வந்துட்டு அவ்வளோ சேஃப் கிடையாது. உண்மைதான் அது. அதை ரியலைஸ் பண்ணவன் நான் சீரழிஞ்சு போக வேண்டிய ஸ்டேஜில் என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு கை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட அக்கா, என்னோட செகண்ட் மதர். அவங்க எங்கள் அம்மா எப்படி எனக்கு பக்கத்துலேயே இருந்து ஆதரவு கொடுத்து எல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி எங்கள் அக்கா எனக்கு கூடவே இருந்துட்டு எனக்கு அரவணைச்சு பாசம் கொடுத்து, நீ இப்படி தான் இருக்கணும், நீ ஒரு பொண்ணாக மாறிட்ட, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதை காமிச்சது எங்கள் அக்கா தான். 2019 நடந்த மிஸ் இந்தியா காம்படிஷனில் நான் வின் பண்ணியிருக்கேன். என்னோட அஜெண்டா வந்துட்டு ஐம் டூயிங் மாடலிங். பெண்களுக்கே மாடலிங் ஃபீல்டில் கஷ்டப்படுற ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு திருநங்கை போயிட்டு, அது சவுத் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகிற ஒரு திருநங்கை போயிட்டு வின் பண்ணிட்டு வரங்கிறது நிஜமாவே அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய அங்கேயும் பாலிட்டிக்ஸ் அதையும் தாண்டி நான் வின் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கோவிட்னால 2 வருஷத்துக்கு மேலே என்னால் தலை தூக்க முடியல. மீடியா வெளிச்சம் என் மேலே படலை. இங்கே வந்திருக்குள்ள ஒரு வெளிச்சம் இது வந்து உலகம் ஃபுல்லாக உங்களை காட்டும். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் விஜய் டிவியில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. அப்புறம்
எங்களுக்கு வந்துட்டு அலிகள் அரவாணிகள் அந்த பேரெல்லாம் தாண்டிட்டு கலைஞரையா தான் திருநங்கைகள் திருநங்கைகள் அப்படிங்கிற வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தது கலைஞரையா. அவர் செஞ்சுட்டு போன அந்த சாதனைகளை ஸ்டாலின் சாரும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவரோட வழியிலேயே அவரோட பையன் உதயநிதி சாரும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் எப்போ போனாலும் எங்களை சொல்கிற வார்த்தை அண்ணான்னு கூப்பிடுமா, அண்ணா நான் இருக்கேன், அண்ணா நான் இருக்கேன். எனக்கு பிரதர் இருக்காங்க. நான் டிரான்ஸாக கன்வெர்ட் ஆனதுல இருந்துட்டு என் பிரதர் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பார்த்ததுல என் கூட பேசினதில்லை. அவர் அந்த வார்த்தை சொல்கிறப்போ எமோஷ்னலி நான் ஃபீல் ஆகிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட பேர் கட்ரீனா. ஸோ நான் விஜயாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எல்ஜிபிடிக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பெண்களுக்கு வந்து விதவையாக இருக்க பெண்களுக்கு நான் நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, உங்களுக்கெல்லாம் கிடைச்சா அது உரிமைன்றீங்க, எங்களுக்கு கிடைச்சா அது சலுகைன்றீங்க. எங்களோட உரிமையை எங்களுக்கு விட்டு கொடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு எல்லாமே உங்களுக்கு காமனாக என்ன கிடைக்குதோ அதே எங்களுக்கு கிடைச்சா போதும். என்னோடய ஃபேமிலி என்னை சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட நான் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டேன். ஸோ அர்ச்சனாக்கா வந்து எங்கள் நிறைய ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. மதுரை முத்தண்ணா வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூடயே நடிச்சிருக்காங்க. ரோபோ சங்கரனை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்புறம் அமுதவாணன்னா, அப்புறம் பழனி பட்டாளம். ஸோ இங்கே வந்து எங்களை கூப்பிட்டு இதை எங்கள் கண்ணு முன்னாடி பண்ணி எங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. எங்களோட வழியை உண்மையாக பிரதிபலித்து காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த படத்தில் சரத்குமார் சார் கூட கட்டுன்னு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாரையுமே அழ வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், காஞ்சனா மூவிக்கு அப்புறம் தான் உண்மையாகவே நிறைய திருநங்கைகளை அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. லாரன்ஸ் மாஸ்டருக்கும் சரத்குமார் சார் அவருக்குமே நாங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ கூட சார் ஒரு 5 minutes முன்னாடி சொன்னார், நாங்களாம் கடவுளுக்கு ஒப்பானவர்கள்னு சொல்லிட்டு. ஐ ரெக்வஸ்ட் ஒன் திங் சார், இந்த சொசைட்டிக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எங்களை யாரும் கடவுளாக பார்க்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷங்களாக பாருங்க, அது போதும். எங்கள் வாழ்க்கையை எங்களை வாழ விடுங்கன்னு தான் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், வேறு எதுவும் கிடையாது. வெரி குட். நிறைய இந்தியாவில் வந்து ஜாதி மதம் நிறைய பிரிஞ்சிருக்கு. ஆனால் எங்களுக்குள்ள ஜாதியோ மதமோ எதுவுமே கிடையாது. உண்மை, கம்யூனிட்டி ஜாதி மதம் இல்லாத ஒரே இனம் எங்கள் இனம் மட்டும்தான். ஓகே, ஒரு பரத கைதடல் அமுதவாணன், பழனி பட்டாளம், அப்புறம் அந்த 3 தேவதைகளுக்கு சேர்த்து தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலக்க போது யாரு, எங்க ஏரியா உள்ள வராத ரவுண்ட்ல உண்மையிலே சாம்பியன்ஸ் நீங்க எல்லாருமே வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. அதாவது வந்து எவ்ரி எபிசோடு வந்து என்னன்னா இது வெறும் காமெடி மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே நாங்க வந்து ரெடியா இருக்கோம் அப்படின்றத ரொம்ப கெத்தாவே காமிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு மறுபடியும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லையும் நம்ம சாம்பியன்ஸ் வந்து டபுள்ஸாக வந்து கலக்கிறாங்க, அவங்களோட கேமியோ வரவங்க கலக்கிறாங்க. பட் ஆங்கர்ஸாக நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறப்ப மனசு உறுத்துது எனக்கு. ஆங்கராக இருந்து என்ன ஒன்று உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது எங்கள் 3 பேரும் பாருங்க திருப்தியாக. ஓகே, பை த வே இன்னைக்கு ஜட்ஜஸ்க்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே பயங்கரமா பண்ணிட்டாங்க. கேஜி டைல்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு போகுது? இன்னைக்கு 3 பேர் கடவுளா நான் பார்க்கறேன்ல, அத அழகா பெர்ஃபார்ம் பண்ண அமுதவாணன் அண்ட் பழனி பட்டாளம். காயரான் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ் வழங்குகிற கிஃப்ட் ஆம்பர் யாருக்கு போகுது? சதீஷ் அண்ட் ராஜவேல், நட்பு அப்படின்ற ஒரு மிக அழகான விஷயத்தை மிக அழகா கொண்டாடுனீங்க. அவங்களுக்கு தான் இந்த பரிசு. Can we have சதீஷ் அண்ட் ராஜவேலு? ஓகே, டன்வர் டியோடரண்ட் வழங்குகிற இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் மகேஷ். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் அது யாருக்கு போகுது? லாஸ்ட்ல வந்து ஒரு 1.5 நிமிஷம் நான் ஸ்டாப்பா பேசி மனசு அடி ஆஹா இட் ஜஸ்ட் டச்ட் தி ஹார்ட். பழனி பட்டாளம் and அமுதவாணன் வாங்கப்பா. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலக்க போது யாரு சாம்பியன்ஸ்ல எங்க ஏரியா உள்ள வராதல எங்களுடைய சாம்பியன்ஸும் சரி, நம்மளுடைய ஜட்ஜஸும் சரி, நம்மளுடைய கெஸ்ட்டும் சரி வேற லெவல்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from மகேஷ் அண்ணா and மைனா. இது உங்கள் சத்யா மற்றும் கேஜி டைல்ஸ் வழங்கும் கலக்க போது யாரு சாம்பியன்ஸ், பவர் பை டென்வர் டியோடரண்ட், கோ பிரசன்ட் பை காயர் அண்ட் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ். உங்கள் ஸ்டார் விஜய்.